மிட் நைட் 2 மணி. இப்போ ஏன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் தானே யோசிக்கிறீங்க? சொல்கிறேன் கேளுங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வெக்கேஷன் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டிடுவாங்க. வெக்கேஷன் போகணும் அப்படின்னா முந்தின நாளே எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும் பார்த்தீங்களா? ஸோ அதான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். வீடெல்லாம் பெருக்கியாச்சு, வீட்டுக்கு போட்டாச்சு, எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு. ஏன்னா நம்ம வரத்துக்குள்ளே எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்துடக்கூடாதுல்ல. அதனால் எல்லா பாத்திரத்தையும் க்ளீனாக கழுவி காய போட்டாச்சு. எல்லாருக்கும் என்னென்னமோ பிரச்சனை. ஆனால் இந்த ஹோம் மேக்கர்ஸ்க்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த மாதிரி ஊருக்கு நம்ம போகும்போது காய்கறி வந்து மீதமாயிரும். நம்ம வரத்துக்குள்ளே இதை அழிவு போயிடுமா, நல்லா இருக்குமாங்கிறதே பெரிய பிரச்சனை. நான் வரும்போது என்ன நிலைமையில் இருக்குமோ இந்த தக்காளி எனக்கு தெரியல. ஸோ எல்லா துணிகளையும் துவைச்சி காய போட்டாச்சு. ஏன்னா நம்ம வெக்கேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு லாரி துணி சேர்ந்துடும். அதோடு இதை சேர்த்து துவைச்சோம் அப்படின்னா நமக்கு தலை சுற்றிடும். ஸோ எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சாச்சு. என்னென்ன தேவை அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்து ஒன்று ஒன்று எடுத்து வச்சாச்சு. முக்கியமான விஷயம் நம்மளோட மேக்கப் திங்ஸ் தான். அதையும் எடுத்து வச்சுட்டோம். இந்த வேலை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு 2:30 மணி ஆகிடுச்சா. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு மாம்பழம் தான் இருந்தது, அதை சாப்பிட்டு நான் தூங்க போகிறேன். இனிமேல் வெக்கேஷனுக்கு யாராவது ஆசைப்படுவீங்க?